பிஎஸ்சி போர்டு ப்ளஸ் டூ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன. அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன்னா அவங்க வந்து டு தி பவர் என்ன வேணா இருப்பாங்க வித் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படி என்ன வேணா இருப்பாங்க. ஈக்குவேஷன் தான் கான்ஸ்டன்ட் என்ன வேணா இருப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. பாலினாமியல் என்ன ஈக்குவேஷன்? சார் ஈக்குவேஷன்னா சைன்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆயிருப்பாங்க, ஆபரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. சரி, என்னென்ன ஆபரேட்டர்ஸ் வருவாங்க? பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எவ்ரிதிங். பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் இருந்தா ஈக்குவேஷன் தான். எஸ் சார். இது மட்டும் இருந்தா ஈக்குவேஷன் தான் இல்ல. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கான்ஸ்டன்டான வேல்யூஸ் ஆர் வித் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய், அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் இல்லைன்னா டு தி பவர் 1 ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு. ஈக்குவேஷன் தான். எஸ் சார். இது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். இது ஈக்குவேஷன் தான். இது ஈக்குவேஷன் தான். அப்ப பாலினாமியல் என்ன? பாலினாமியல் நம்ம படிச்சிருக்கீங்க. பாலினாமியல்னா பாலினாமியல் சார் சொன்னா இது பாலினாமியல் வந்து ஒரு இல்ல சார், ஈக்குவேஷன் வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க ஈக்குவேஷன் நீங்க சொன்ன சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைன் மிஸ் பண்ணிட்டோம். என்ன சைன்? ஈக்குவல் சைன் வந்தா ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேஷன். ஈக்குவல் இல்லாம வந்ததுன்னா அவங்க பாலினாமியல். சரி, இப்ப இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன் கான்ஸ்டன்ட் நோ இல்ல வேரியபிளா மல்டிப்ளை எதுவோ வந்துட்டு அப்ப இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது ஈக்குவேஷனுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன், பவர் 4 பவர் 5 எவ்வளவு வேணா வரலாம். அதுங்களுக்கு பேர் ஈக்குவேஷன். சரி, இங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு என்ன? டிஃபரன்ஷியல் ஃபர்ஸ்ட் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குது. டிஃபரன்ஷியல் என்ன? d equal to d by dx or y dash dy by dx இருக்குங்களா, y dash or y1 இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட நோட்டேஷன். ஓகேங்களா? அதே செகண்ட் டெரிவேட்டிவ் y by dx square y double dash y2 இதெல்லாம் செகண்ட் டெரிவேட்டிவோட நோட்டேஷன். ஓகேங்களா? எஸ் சார். அப்ப ஒரு ஈக்குவேஷன்ல டெரிவேட்டிவ் டேர்ம் இன்வால்வ் ஆச்சுன்னா, இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள் டைம் இன்வால்வ் ஆச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் a algebraic equation. இது நார்மலா என்ன சொல்றீங்க? algebraic equation. இதுலயே வந்து டெரிவேட்டிவ் மிக்ஸ் ஆச்சுன்னா அப்படின்னா மீனிங் என்ன? d squared y by dx squared plus 5x minus 6 equal to 0. இப்போ வந்து டிகிரி ஆர்டர் அவசரப்படாத, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கிளியர் ஆயிருக்கு. அப்ப டெரிவேட்டிவ் மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் a ஈக்குவேஷன். இது மட்டுமா? இது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், இவங்க நார்மல், இவங்க வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அவ்வளவுதான். அப்ப அங்க பார்த்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். அப்ப டெரிவேட்டிவ் இன்வால்விங் இந்த ஈக்குவேஷன், டெரிவேட்டிவ் இன்வால்விங் in a equation, the equation is called a differential equation. Okay, differential equation involving a derivative, sir. Derivative terms involving. Okay, maybe in the format dy by dx plus 5y equal to 0. This is one type of equation. d squared y by dx square whole power 7 minus 7 into dy by dx whole power 8 plus 7 into x equal to 0. இதுவும் ஈக்குவேஷன் தான். என்ன ஈக்குவேஷன்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே சார். சரிமா. அப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி என்ன? Derivative term involved in an equation is called differential equation. In a equation, the derivative term is involved, then the corresponding equation is called a differential equation. சரி, அடுத்து யாரு? ஆர்டர். ஆர்டர் பத்தி ஆல்ரெடி உனக்கு ப்ராஜெக்ட்ல சொல்லியிருக்கிறேன்.
டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆர்டர்னா என்னவா இருக்கும்? டிகிரினா என்னவா? ஆர்டர் இந்த டி ஸ்கொயர் ஒய். அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ், ஃபோர்த் டெரிவேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றத வந்து ஆர்டர். அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு ஈக்குவேஷன்ல எது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குதோ, என்ன சொல்றேன்? ஒரு ஈக்குவேஷன்ல எது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குதோ அதுக்கு பேர் என்ன? ஆர்டர். ஆர்டர். ஓகே சார். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் நல்லா பாத்துங்க, என்ன சொன்னேன்? ஹையஸ்ட். ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருந்ததுன்னா அவங்க வந்து ஆர்டர். அப்ப இது ஆர்டர் என்ன? 2. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருந்தா அதுக்கு பேர் ஆர்டர். அதுக்கு பேர் என்னது? ஆர்டர். ஓகே சார். சரி, இதே ஈக்குவேஷன் இங்க இருக்குது வச்சுங்களேன். டிகிரின்னு என்ன சொல்லுவீங்க? சார் அந்த ஹோல் அந்த இப்போ ஃபர்ஸ்ட் சார் எது ஹையஸ்ட் ஆர்டரோ அதை பார்த்துட்டு அதோட டிகிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். வெரி குட். த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டெரிவேட்டிவ் பவர், த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பவர், கரெக்டுங்களா? த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பவர் இஸ் கால்ட் எ டிகிரி. ஓகே சொல்லுங்க, சார். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன டிகிரி? 1. 1. 5ன்னு எழுதக்கூடாது, 1 எழுதணும். இதுதான் ஓகே வந்து சார். ஆர்டர் அண்ட் டிகிரிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, அதை மட்டும் விடுறானுங்களா? அதை மட்டும் விடல. ஆர்டர் எப்படியாப்பட்ட ப்ராப்ளத்துக்கு இருந்தாலும் எக்ஸிட் ஆகிரும். பட் டிகிரி வந்து சம் ப்ராப்ளத்துக்கு வந்து எக்ஸிட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அது என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இ பவர் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு கடைசி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டெரிவேட்டிவ் கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ். அப்போ இதனோட ஆர்டர் என்ன, டிகிரி என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஆர்டர் என்ன, டிகிரி என்ன அப்படின்னா அப்ப நம்ம சார் அப்ப இந்த இவங்கள ஓகே. சார் ம். டவுட் சார். ஈ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டி எக்ஸ் ஸ்கொயர் போட்டு அப்ப டிகிரி ஈக்குவல் டு 1ன்னு சொல்ல முடியாதா? பண்ண முடியாதுல்ல. அப்ப டி இங்க வந்து பார்த்தீங்கன்னா லாக்னு ஆயிரும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்து லாக்னு ஆயிரும். அப்ப ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். அப்ப ஆர்டர் கிடையாது. ஆர்டர் இருக்கும். ஆர்டர் எப்பயுமே வந்து இதுதான் ஆர்டர். ஒரு ஈக்குவேஷன் எடுத்தா எது வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவோ அது ஆர்டர். ஏன்னா ஓகே சார். டெஃபினிஷன் படி டிகிரி என்ன? ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர்ம்பாங்க. பட் இங்க என்னாச்சு? இது இ பவர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார சப்போஸ் இ பவர் எக்ஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக டிஒய் பை டிஎக்ஸ், அடுத்து லாக் எக்ஸுக்கு பதிலாக ஒரு டெரிவேட்டிவ் டிஒய் பை டிஎக்ஸ், இந்த மாதிரி வந்துருச்சுனாவே நம்மளுக்கு டிகிரி கிடையாது. ஆர்டர் மட்டும் யார் ஹையஸ்ட் ஆர்டரோ அவனை மட்டும் ஆர்டர்னு எழுதிக்கலாம். ஓகே சார். ஆர்டர் என்ன எழுதிக்கலாம்? 2ன்னு எழுதிக்கலாம். டிகிரி டஸ் நாட் எக்ஸிட். சரிங்களா? ஓகே. டிகிரி டஸ் நாட் எக்ஸிட். ஓகே சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் நம்மளுக்கு கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டின்ல. அப்போ ஆர்டர் டிகிரியோட டெஃபினிஷன் என்ன? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருந்தால் அது ஆர்டர் எழுதிக்கலாம். இங்க என்ன? ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் இஸ் கால்ட் ஏ டிகிரி. பட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார டிகிரி இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ். நோட் பண்ணிக்க, இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் இருக்கக்கூடாது. தட் இஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல். என்ன ஓகே டவுட்? சார். அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குது. ஆர்டர்னா டிகிரினாலும் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. கரெக்டாக